அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா அலோவேராவோட பெனிஃபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்றாழை என்பது பாரம்பரிய மருத்துவத்தின் முக்கியமாக கருதப்படும் ஒரு மூலிகை செடி ஆகும். கற்றாழை செடியில் இருந்து பெறப்படும் ஜெல் மற்றும் சாறு, அதாவது ஜூஸ் இருக்கு இல்லையா, அது பல மருத்துவ பயன்பாடுகளை உடையவை. கற்றாழையை பயன்படுத்தும் முறை. கற்றாழையை பல்வேறு வழிகளாக பயன்படுத்தலாம். இதோ சில பொதுவான பயன்படுத்தும் முறைகளை பற்றி இப்போ பார்ப்போம். டிப் நம்பர் 1, சரும பராமரிப்பு. சரும குளிர்ச்சி மற்றும் ஈரப்பதத்திற்காக கற்றாழை இலைகளை வெட்டி அதன் உள்ளிருக்கும் ஜெல்லை எடுத்து சருமத்தில் நேரடியாக பயன்படுத்தலாம். குறிப்பாக காயம், எரிச்சல் அல்லது பிற சரும பிரச்சனைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஃபேஸில் இந்த ஜெல்லை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்க உதவுகிறது. டிப் நம்பர் 2, இந்த அலோவேரா ஜெல்லை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு சில நிமிடங்கள் மட்டும் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃபும் உங்களுக்கு வராமல் இருக்கும், ஹேரும் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும், சில்க் அண்ட் ஷைனியாகவும் இருக்கும். இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, இந்த அலோவேரா ஜெல்லை உங்கள் கை காலெல்லாம் புண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த புண்ணு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமே ஆறிவிடும். டிப் நம்பர் 4, இந்த அலோவேரா ஜெல்லை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டெய்லிக்கும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்புல உள்ள நச்சுகளை வெளியேற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. டிப் நம்பர் 5, ஒரு ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும் போது இந்த அலோவேரா ஜெல்லையுமே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதையுமே போட்டு ஒரு ஜூஸாக ரெடி பண்ணி கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இதுவே ரொம்பவே ஆரோக்கியமாக நம்ம உடம்புக்கு இருக்கும். இந்த அலோவேரா ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையில்லாத உடம்புல உள்ள கொழுப்பையுமே இது அகற்றுது. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். குறிப்பாக இந்த அலோவேரா ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு சில பேருக்கு இது அலர்ஜியை கூட ஏற்படுத்தும். அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்கின்னுக்கே போடுறீங்க, உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் நீங்கள் ஹேண்டில் போட்டு உங்களுக்கு எதுவும் அலர்ஜி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இவ்வளோ நேரம் கற்றாழையை எப்படிலாம் பயன்படுத்தலாம், எவ்வளோலாம் பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போதைக்கு நம்ம கற்றாழையை எப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த அலோவேரா ஜெல்லை பல்வேறு ஆரோக்கியமான பயன்களை கொண்டு இருந்தாலும் சில நேரங்களில் கற்றாழையை பயன்படுத்துவது ரொம்பவே எச்சரிக்கையோடு நம்ம இருக்கிறது நல்லது. இந்த கற்றாழை ஜூஸை நம்ம அதிகமாக உட்கொள்ளும் போது என்னென்ன விளைவுகள்லாம் வருது அப்படின்னா மலச்சிக்கல் மற்றும் வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பித்தப்பை அல்லது குடல் பிரச்சனைகளை கொண்டவர்களுக்கு பாதிப்பு அதிகமாகவே இது ஏற்படுத்தும். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் அல்லது பிற மருந்துகள் நீங்கள் உட்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அலோவேரா எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியம். கற்றாழை சாறு மற்றும் ஜெல் சில நேரங்களில் உட்கொள்ளும் போது ஆரோக்கியத்திற்கும் பலன் தருகிறது. சில உணவுகள் சேர்த்து உட்கொள்ளும் போது எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தவும் கூடுகிறது. அதனால் நீங்கள் டாக்டரை ஒரு தடவை கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த அலோவேரா ஜூஸ் அல்லது அலோவேரா ஜெல் இதெல்லாம் நீங்கள் உட்கொள்ளும் போது உங்களோட உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் எந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்காமல் இருக்கீங்களா, நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு மட்டும்தான் நீங்கள் இதை உட்கொள்ள வேண்டும். ஓகேவா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புகிறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.